ஈரோடு மாநகரத்தோட நடுவில் அமைந்துள்ள திரு தொண்டீஸ்வரம்னு அழைக்கப்படுற ஆர்த்த கபாலீஸ்வரர் ஆலயம் தொன்மையான புராண வரலாற்று சிறப்புகளை கொண்டதா இருக்கு. இந்த ஆலயத்தோட தோற்றத்தை பற்றி இருவேறு கருத்துகள் நிலவுது. ஒரு சமயம் இந்த பகுதியை ஆண்டு வந்த லட்சுமிகாந்தன்கிற அரசன் வேள்வி ஒன்று நடத்துறப்ப அதுக்காக எடுத்து செல்லப்பட்ட பால் குடங்கள் கீழே வைக்கப்பட்டதோ கவிழ்ந்து கொண்டே இருந்துச்சு. அரசன் அந்த இடத்தை அகழ்ந்து பார்த்தான். அப்ப அங்கு புதைந்திருந்த இறைவனுடைய திருமேனி மீது மண் வெட்டிப்பட்டு உதிரம் பெருகுச்சு. அதை பார்த்து வியந்த அரசன் அங்க கோயிலை கட்டினான்னு சொல்லப்படுது. கிபி 1004 1280 முடிய இந்த நாட்டை ஆண்ட கொங்கு சோழர்கள்ல சிலர் கரிகாலன்கிற பெயரை பெற்றிருந்தாங்க. அவங்கள ஒரு கரிகாட் சோழன் சமய முதலிங்கிறவருடைய துணையோடு காவேரி ஆற்றோரத்துல 36 சிவாலயங்களை அமைத்தாரு. அந்த சிவாலயங்களில் ஒன்று தான் ஆருத்ரா கபாலீஸ்வரர் கோயில்னு சொல்லப்படுது. ஆருத்ரா கபாலன்கிற அரக்கன் இங்கு வாழ்ந்து வந்தா. சிவனால கொல்லப்பட்ட அவன் உயிர் துறக்கிற தருவாயில இந்த தலத்துக்கு தன்னோட பெயரை சூட்ட வேண்டும்னு இறைவன் கிட்ட தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தா. இதனால இறைவனுக்கு ஆருத்ரா கபாலீஸ்வரர்னு பெயர் ஏற்பட்டுச்சு. தேவலோகத்துல ரம்பையும் ஊர்வசியும் தேவகுருவான வியாழ பகவானை கவனிக்காம ஆடிட்டு இருந்தாங்க. இதனால கோபமடைந்த தேவகுரு பூந்துரை நாட்டில் முத்தி என்ற தாசியுடைய வயிற்றில் நீங்கள் இரட்டை குழந்தைகளாக பிறப்பீர்கள்னு சபித்தாரு. அவங்க 2 பேரும் சாப விமோச்சனம் வேண்டினாங்க. அவங்கள மன்னித்த தேவகுரு தாசியின் வயிற்றில் பிறந்து 12 ஆண்டுகள் பார்வதி தேவியை வணங்கி வந்தால் ஐராவதம் ஏறிய இந்திரன் நீங்கள் வாழும் பூந்துரை நாட்டில் பொன்மாறி பெய்வான், அப்போது உங்கள் சாபம் நீங்கும்னு சொன்னாரு. தேவகுருவோட சாபத்தால ரம்பையும் ஊர்வசியும் தாசி முத்தியுடைய வயிற்றில் பிறந்தாங்க. அவங்க சிறுநல்லாள் பெருநல்லாள்ங்கிற பெயர்ல அழைக்கப்பட்டாங்க. தேவகுருவோட வாக்குப்படியே சிறுநல்லாள் பெருநல்லாள் 2 பேரும் ஈரோட்டில் குடிகொண்டுள்ள இறைவனையும் இறைவியையும் மனமுருக வழிபட்டாங்க. அவங்களோட அன்புக்கு இறங்கிய சிவன் இந்திரன் மூலமா பூந்துரை நாட்டில் பொன்மாரி பொழிய வைத்து சாபத்தை போக்கினாரு. இது கொங்கு மண்டல சதகமும் சென்னிமலை தல புராணமும் சொல்லற வரலாறு. தாண்டவ முதலியாருங்கிறவர் நெசவு தொழில் புரிந்து வந்த ஒரு சிவனடியாராக இருந்தார். அவர் சிறந்த ஈடுபாட்டுடனும் பக்தியுடனும் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்து வந்தார். ஒரு நாள் சிவபெருமான் அவரை சோதிக்க நினைத்து சிவனடியார் ஊருக்கொண்டு அவரை அணுகி ஒரு துண்டு நெய்து தருமாறு வேண்டிக் கொண்டார். தாண்டவ முதலியாரும் சற்றும் தாமதியாது இன்முகத்தோடு துண்டு நெய்து கொடுத்தாரு. மறுநாள் ஆலய குருக்கள் திருக்கோயிலை திறந்ததோ மூலஸ்தானத்தில் உள்ள மூர்த்திகள் மேலே தாண்டவ முதலியாரால் நெய்யப்பட்ட துண்டு சாத்தப்பட்டு இருந்ததை பார்த்து திடுக்கிட்டாரு. தாண்டவ முதலியார் திருட்டுத்தனமாக ஆலயத்துக்குள்ள இரவு நேரத்தில் புகுந்து சிவலிங்கத்தின் மீது தான் நெய்த துணியை போர்த்தியதா குற்றம் சாட்டப்பட்டு தாக்கப்பட்டாரு. அப்போ ஆகாயத்திலிருந்து ஒரு அசரீரி எழும்புச்சு. இறைவனே சிவனடியார் உருக்கொண்டு தாண்டவ முதலியாருடைய பக்தியின் செழுமையை மக்களை உணர செய்வதற்காக அந்த அற்புதத்தை நிகழ்த்தினார்னு அந்த தெய்வ குரல் சொல்லுச்சு. அந்த சமயத்திலிருந்து ஆலயம் திரு தொண்டீஸ்வரம்னு அழைக்கப்படலாச்சு. பார்வதி தேவி இந்த தலத்தில் மயில் உருக்கொண்டு சிவபெருமானை குறித்து கடுமையான தவம் புரிந்தாங்க. சிவபிரானும் அன்னையுடைய தவத்திற்கு இறங்கி மயில் உருவத்திலேயே அவங்களுக்கு முன்னாடி தோன்றி அருள் பாலித்தார்னு தல புராணம் சொல்லுது. இமயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவி திருமணம் நிகழ்ந்தப்ப அதை கண்டுகளிக்க பெரும் திரளா தென் திசையிலிருந்து மக்கள் எல்லோரும் புறப்பட்டு வடக்கு நோக்கி போனாங்க. இதனால பூமி சமநிலை இழந்து வடக்கு தாழ்ந்து தென் திசை உயர்ந்துச்சு. அதை சரி செய்யறதுக்காக சிவபெருமான் குரு முனிவரான அகத்தியரை தென் திசைக்கு செல்லுமாறு பணித்தார். அகத்திய முனிவருடைய தவ வலிமையால் தெற்கு தாழ்ந்து பூமி சமநிலையை அடைஞ்சுது. அகத்தியர் இறைவனுடைய திருமணத்தை கண்டுகளிக்க இயலாது போனதால் தெற்கில் சில இடங்களில் அகத்திய முனிவருக்காக பார்வதி தேவியோடு தமது திருமணத்தை நிகழ்த்தி காட்டினார் எம்பெருமான். அதில் ஈரோடு ஆர்த்த கபாலீஸ்வரர் ஆலயமும் ஒன்று.